பூமி சிதா சீரியல்ல இப்போ வேற லெவல்ல மாயாஜாலமான எபிசோட் வந்திருக்குங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு வந்து தாங்க. சித்தார்த் வந்து திருப்பி அந்த நினைவிடம் கட்டுற இடத்துக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க. லாரா கூட வந்து போனாங்கல்ல ஒரு சித்தார்த். அவங்க வந்து சித்தார்த்தே இல்லை. வேற ஒரு சித்தார்த் போல இருக்குது. சிவபெருமான் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்போதே வந்து டூப்ளிகேட் சித்தார்த்தை வந்து ரெடி பண்ணி அமுச்சு வச்சுருக்காங்க. இது நம்ம கோகைக்கும் லாராக்கும் தெரியாது. அவங்க வந்து ஏமாந்து போயிட்டாங்க இதான் சித்தார்த்துன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து சித்தார்த் வந்து நினைவு இடத்துக்கு வந்து போகிறாங்க. பார்த்தா அங்கே ராணி வந்து இருக்கிற மாதிரியே தெரியல. இவங்க இங்கே இருக்காங்கன்னா இவங்களை அடித்து விசாரித்தா கண்டிப்பாக வந்து ராணி எங்கே இருப்பான்னு தெரிஞ்சிருங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குறாங்க. சித்தார்த் வரதை பார்த்தோன்னு வந்து ஒளிஞ்சிக்கிறாங்க. சாவித்திருக்காங்க எல்லாம் அப்படியே வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அம்மா எப்படியோ ராணியை பத்திரமா வந்து உள்ளே வச்சாச்சு, இனிமேட்டு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போது, ஏய் இட்ரா பார்த்துக்கலாம்டா. சித்தார்த்தையும் வந்து இப்போ நேருக்கு நேர் அவனுக்கு எதாவது ஆகிறத பார்க்கறதுக்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சித்தார்த் வந்து அடிக்கலான் இருக்காங்க. டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. இருப்பினும் ஒரு கட்டத்துக்கு மேலே சித்தார்த்தால் சமாளிக்க முடியல. ஒருத்தவங்க வேகமாக வந்து ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க. கடப்பாறையை அப்பன்னு பார்த்து அவங்க கை வந்து நவுத்தவே முடியல அந்த கடப்பாறையை. பின்னாடி யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரமேஸ்வரன் ஐயா தான் வந்திருக்காரு. அந்த கடப்பாறையை 2 விரலால் பிடிச்சி நிப்பாட்டுறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஏய் யார்ரா அது ஏன் கடப்பாறையை வந்து பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கடப்பாறையை அப்படியே வந்து விரலை வச்சு வந்து வளைக்கிறாப்புல எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. அந்த பொருளை வந்து பிடுங்கி கீழே போட்டுட்டு டிஷிம் டிஷிம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தார்த் நீங்கள் ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கள், சீக்கிரம் எல்லாரையும் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரியா நீங்கள் எப்படியா இங்கே வந்தீங்க, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். இவங்க எல்லாரையும் அடித்து துரத்துனா தான் ராணி எங்கே இருக்காங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்ல முடியும்னு சொன்னோன்னே டிஷிம் டிஷிம் பண்ணுறாங்க. அம்மா இவருக்கு வேறு வேலையே இல்லையா, நம்மளும் ஒவ்வொரு திட்டமாக போட்டுக்கிட்டு இருக்கோமா, அது எல்லாத்தையும் தவிடுபடி ஆக்கிட்டாங்க. எப்படியோ ராணியை வந்து பத்திரமா அனுப்பிச்சி வச்சாச்சுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல மனோ கேங்கெல்லாம் அப்படி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து எல்லாரையும் டிஷிம் டிஷிம் பண்ணோன்னே, ஐயா நீங்கள் வந்ததுனால தான் என்னால் இவங்கள சமாளிக்க முடிஞ்சிச்சு. ராணி வந்து உங்களோட மிகப்பெரிய வந்து அருமையெல்லாம் வந்து பற்றி சொல்லியிருக்கா. எனக்கு நம்பிக்கை இல்லை. நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்ததுனால தான் என்னால் இப்போ நல்லபடியாக இங்கே இருக்க முடிஞ்சிச்சு. சித்தார்த் இப்போ நமக்கு 2 பேருக்கும் அடுத்தது முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ராணி இங்கே தான் இருக்கா. என்னையா சொல்கிறீங்க, ராணி இங்கே இருக்காளா? ஆமாம் சித்தார்த், இப்போ நான் ஒருத்தனை அடித்தேனா அவன் தான் இது மாதிரி சொன்னான்னு சும்மா காச்சும் சொல்கிறாங்க நம்ம சிவபெருமான். ஏன்னா அவருக்கு தான் எல்லாமே வந்து நடக்கிறது நடக்க போகிறது எல்லாமே தெரியுமாச்சு. ஒன்று சித்தார்த் வந்து மம்முட்டி எடுத்துகிட்டு வந்து அதை அப்படியே வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க மண் எல்லாத்தையும். அப்புறமேட்டுக்கு வந்து ராணி இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு திறந்து பார்த்தோன்னா ராணி ராணிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தட்டுறாங்க. அம்மா ராணி இருக்கிற இடத்த வந்து அவனுக்கு தெரிஞ்சாலும் நம்ம தானே ஜெயிச்சோங்கிற மாதிரி யோசிக்கும்போது, சும்மானு இரு, அந்த ஐயா நம்மளை கண்டுபிடிச்சாருன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லும்போது, பரமேஸ்வரன் வந்து ஒரு செடியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த செடிக்கு பின்னாடி தான் வந்து ஒட்டுமொத்த கேங்கும் வந்து அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. சித்தார்த் வந்து வேகமாக தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம பரமேஸ்வரன் அதனால் சித்தார்த் வேகமாக போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து ராணி மேலே தெளிக்கிறாங்க. ராணி எந்திரி ராணி அப்படின்னு சொல்லும்போது, எப்படியா நீ இங்கே கரெக்டாக வந்த? ஆமாம்மா உன்னோட அருமை பெருமைலாம் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. நீ வந்து சொன்ன நான் வெளியில் போனால் பிரச்சனை வரும்னு, அதே மாதிரி தான் பிரச்சனை வர அளவுக்கு தான் இங்கே வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, லாரா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது எல்லாம் வந்து வீணாக போச்சா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல வந்து கோகைக்கு வந்து கால் பண்ணுறாங்க. எப்போதுக்கு தமனா மேடம் கால் பண்ணுறாங்க, சொல்லுங்கள் அங்கே இருக்கிறது சித்தார்த்தே இல்லை தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, சித்தார்த் இல்லைங்கிற விஷயம் தெரியுது. அந்த இடத்துல வந்து அடுத்த நொடியே வந்து சட்டுன்னு வந்து மாயாஜாலம் மூலியமாக வந்து காணாம போயிடுறாங்க. அந்த இடத்துல டூப்ளிகேட் சித்தார்த் வேறு லெவலில் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஒரிஜினல் சித்தார்த் எங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. இன்னும் நேரம் முடியல, நான் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வெளியே தானே இருக்காப்புல, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி வந்து சிவபெருமான் முன்னாடி வந்து நின்று காமெடி வாங்க போகிறாங்க. திருப்பி வேக வேகமாக வந்து பொம்மியோட நினைவு இடத்துக்கு வந்து கோகை வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராணி வந்து பத்திரமா ஏஞ்சோன்னே, என்னம்மா இது ஒரு திட்டம் கூட நம்ம போட்டது எதுவும் நடக்க மாட்டேங்குதுன்னு தமனா கிட்ட வந்து புலம்பி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. மனோவும் சாவித்திரியும் நம்ம முன்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரியாமல் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு அந்த இடத்துல ரகுவரனும் தமனாவும் வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அத்தை இனிமேட்டு நம்ம இங்கே இருக்கிறது சரி வராது, சட்டுப்புட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்களால போக முடியல. ஏன்னா நம்ம சிவபெருமான் வந்து காலை வந்து கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அம்மா நீ ஏமா என்ன பிடிச்சி வச்சுருக்க, கீழே வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து நவர முடியாத மாதிரி தான் தெரியுது. சூப்பர்மேன் வந்து டக்குன்னு வந்து ரிலீஸ் பண்ணனால அவங்களாம் பொத்து பொத்துன்னு கீழே வந்து விழுவுறாங்க. அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அப்புறம் துண்டை காணும் துணியை காணும்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல இதெல்லாம் பண்ணுறது யார், அவங்களுக்கு என்ன தான் வேணும், என்னையும் பொம்மியும் நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ட்டாங்க, என்னையும் இப்போ ராணியும் வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்ட்டாங்க.
அதுக்கு தான்யா நான் உனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியக்கூடாதுன்னு நானே எல்லா கஷ்டத்தையும் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னு ராணி வந்து யோசிச்சுட்டு இருக்கிற விஷயத்த வந்து சிவபெருமான் வந்து சொல்லிட்டாங்க. நான் ராணியும் சரி யாரையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி அதிரடியாக மாசா சொல்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து வேறு லெவலில் முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்.